ஐயோ ஐயோ, நீங்க வருவீங்கன்னு मैं एक्सपेक्ट नहीं किया। अंदर से जाओ, अंदर से जाओ, जाओ जाओ। ஜெயமா, என்ன வந்ததும் வராதுமா அவங்களை இப்படி துரத்திட்டு இருக்கீங்க? அட உள்ள வாங்கன்னு ஹிந்தில சொன்னேன்। ஐயோ, அது அந்தர் ஜாவோ இல்ல, ஆவோ। சரி சரி, அப்படினா ஆவோ। வாங்க வாங்க। வா பத்ரி, எப்ப வந்தீங்க? பத்ரி எப்ப வந்தாருன்னு தெரியுமா? 30 வருஷம் ஆச்சு। ஜெயமாக்கு தான் ஜோக்குங்கற பேர்ல காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க। பாத்தீங்களா, இந்த குரல்லே தெரியும் மிக்கி மவுஸ் போய்। எதுக்கு இங்க வந்திருக்கான்? இவன் வந்தாலே ஏழ்றதானே, இவரை கூட்டிட்டு வந்திருக்கான்। ஏஜோட புது வைஃப் இப்பதான் அவங்கள பாக்குறேன். இந்த வீட்டோட மருமகள் என் கெஸ்ட் மாமியார் இல்ல ஜெயமா? Of course, என் கெஸ்ட் மாமியார் என்ன மாதிரியே அழகா இருக்கால। ஹாஸ்னி, வா। இருங்க, நான் சித்ராவோட புது மாமியாரை பார்த்து பேசிட்டு வரேன். கொஞ்சம் வழி. வணக்கம். எப்படி இருக்கு இந்த ராஜ வாழ்க்கை? புது ஒத்த பதவி நல்லா இருக்கா? இந்த வீடு பிடிச்சிருக்கா? எங்க போனாலும் உன்ன மாதிரியே 4 வீணா போனவங்க இருக்கதா செய்யறாங்க। எப்படி இருக்கா என்னோட ஸ்வேதா? செருப்பு பிஞ்சிரும்। இன்னொரு தடவை என் தங்கச்சி பேரை சொன்ன நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன்। நாங்க மனசால இணைஞ்சவங்க. நாக்கு அறுத்தா கூட எங்க காதல் சாகாது. உன்னால எங்களை பிரிக்கவே முடியாது। என்ன தெரிஞ்ச மாதிரி சகஜமா பேசிட்டு இருக்கீங்க? நீங்க 2 பேரும் ஏற்கனவே பழக்கமா? இல்ல இல்ல, இப்பதான் இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறோம்। இவரை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே। இவரு நமக்கு எந்த வகையில ரிலேஷன்? சித்ராவோட அண்ணன்। ஓ, சித்ராவோட அண்ணனா? அப்போ அவங்கள மாதிரி நல்ல டைப்பா தான் இருப்பாரு। பின்ன சார் பேர் என்ன? அதுவும் சித்ராவோட அண்ணன் தானா? பத்ரிநாத், உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? ஆமா, எனக்கு தெரியும்। நீங்க சிந்து தானே? நீங்க இவரோட வைஃபா? ஆமா। நீங்க 2 பேரும் ஏற்கனவே பழக்கமா? தெரியும், ஒரு முறை கோயில்ல மீட் பண்ணோம்। மீட் பண்ணப்போ என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர்னு சொன்னாங்க। என்ன இந்த வீட்டுக்கு வந்துட்ட தைரியத்துல ரொம்ப ஓவரா ஆடுற? இந்த வீட்டோட அத்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்க மாட்டீங்களா மிஸ்டர் பத்ரிநாத்? எடு. சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், அதுக்கு போய் இன்னொரு முறை ஸ்வேதாவை நினைச்ச உன் கையில வச்ச கால தலையில வச்சு மிதிச்சிரு. உங்க மாமியார் ரொம்ப ஜோவியல் டைப்பா இருக்காங்க, டக்குன்னு பழகிடுறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி சரி, நீங்க ரூமுக்கு போங்க. அப்போ என்னையும் நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு காலைல தான் விழணுமா என்ன?
புருஷனோட எப்பவுமே சந்தோஷமா இரு என்ன. ம். உங்க பொண்டாட்டியா கண் கலங்காம பாத்துக்கோங்க. போலாம். ம். ம். ஹாசினி இங்க பாரு, இன்னைக்கு பௌர்ணமி பூஜைங்கிறதுனால பௌர்ணமி கதையை நீ தான் படிக்கணும், தெரியும்ல? ஜெயமா, ஆ? வருஷம் வருஷம் அர்ச்சனாக்கா தானே படிப்பாங்க. ஏன் இப்ப புதுசா ஹாசினியை படிக்க சொல்றீங்க? ஏய் சுப் ரஹோ. ஹாசினின்னு கூப்பிடக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். அத்தைன்னு தான் கூப்பிடணும். இல்ல ஜெயம்மா, அவங்க तुम चुप करो. இனிமே ஹாசினி தான் உங்களுக்கு மாமியார், புரிஞ்சுதா? இந்த வீட்ல எனக்கு அடுத்ததா நீங்க தானே இருந்தீங்க. அதனாலதான் உங்கள மூத்தவளான அர்ச்சனாவை படிக்க சொன்னேன். இப்பதான் மருமக வந்துட்டாளே, அதான் உங்க மாமியார் வந்துட்டாளே. உங்களை விட பெரியவ உங்க மாமியார் தானே, அதான் ஹாசினியே படிக்கட்டும்னு சொல்றேன். ஹாசினி, பாயசம் ரெடி பண்ணிட்டல? என்ன திருத்திரன் முழிக்கிற? சீக்கிரமா போய் ரெடி பண்ணு. ஜல்தி ஜல்தி போ போ இப்ப போ. பண்ணிடுறேன் ஜெயம்மா. போ போ. பூஜைக்கெல்லாம் சீக்கிரமா ரெடி பண்ணுங்க. இன்னும் வேலை இருக்கு. வாங்க. அடடே, ஹிட்லரோட ஷெஃப் காஸ்டியூம் நமக்கு செட் ஆகுதே. இது போட்டுட்டு இங்கிலாந்து அரசு குடும்பத்துக்கு இவர்தான் சோறாக்கி போடுற மாதிரி ஓவரா பில்டப் பண்றாரு. சரி, ஓகே, ஷெஃப் மாதிரி காஸ்டியூம் எல்லாம் போட்டாச்சு. ஆனா பாயாசம் பண்ணணுமே. ட்ரை பண்ணுவோம். எல்லாமே மசாலா ஐட்டமாவே இருக்கு. இதுல எது பாயசத்துக்கு போடுறதுன்னே தெரியலையே. முதல்ல எனக்கு பாயசமே செய்ய தெரியாதே. சுடு தண்ணி மட்டும்தான் வைக்க தெரியும். ஜெயமா சொன்ன உடனே தெரிஞ்ச மாதிரி தலையாட்டிட்டு வந்து இப்போ தலைய பிச்சுக்கிட்டு இருக்கேன். எதுல பாயசம் செய்வாங்க? ரைஸ்லயா, இல்ல சேமியாவிலையா, இல்ல நூடுல்ஸ்லயா? ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. அம்மா பாயசம் கொடுத்தா சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது எப்படி செய்றாங்கன்னு பார்க்காம விட்டுட்டோமே. ஐயோ, இப்ப நான் பாயசம் செஞ்சாகணுமே. யார்கிட்டயாவது கேட்கலாமா? ஜெயமாவே கேட்கலாம். ஆனா பாயசம் கூட செய்ய தெரியாதான்னு கேட்டுட்டாங்கன்னா அந்த 3 மருமகங்க கிட்ட கேட்டா வேணும்னே பாயாசத்துக்குன்னு சொல்லி விஷம் செய்யறதுக்கு இன்கிரீடியன்ஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்களே. நம்மள கவுக்கிறதுக்கு நேரம் பார்த்துட்டே இருக்காங்க. நாமளா போய் அப்ப கேட்டு வாங்கிக்க கூடாது. அப்போ எப்படிதான் பாயாசம் செய்யறது? கார் வாங்குறதுக்கு முன்னாடி கீ செயின் வாங்கின கணக்கா செய்யாத பாயாசத்துக்கு ஷெஃப் காஸ்டியூம் வேற போட்டுட்டு வந்தாச்சு. இப்ப என்னதான் பண்றது? இந்த வீட்ல யாருக்கிட்ட பாயாசத்துக்கு ஐடியா கேக்குறது? இந்த வீட்லயே இருக்காரே ஒரு சமையல்காரர், ஹிட்லர். அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த பாடி லாங்குவேஜ்ல போனா சொல்லி கொடுக்க மாட்டாரு. ரெஸ்பெக்டோட போவோம். அண்ணா இது வரீங்கண்ணா. அந்த கேட்டரிங் கான்ட்ராக்ட் என்னாச்சு? நான் உங்ககிட்ட அன்னைக்கே அதை முடிக்க. ஓகே, இருங்க. Let me call you back. Yeah, I'll call you back. அரைகுறையா சமையல் தெரிஞ்சவனே இந்த ட்ரெஸ் போட்டா நல்லதா இருக்கும். ஆனா நீ இந்த ட்ரெஸ் போட்டு, ஆனா இந்த ட்ரெஸ் உனக்கு அரைகுறையா தான் தெரியுது.
கூல். ஐம்புலன்களையும் அடக்கு. உனக்கு காரியம் ஆக வேண்டியது இருக்கு. கோபப்பட்டா பாயாசம் செய்ய முடியாது. சரி சரி. இந்த ட்ரெஸ்ஸோட வெளியே போயிடாது. நீ மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு ஓடிட்டேன்னு உன்னை பிடிச்சி கீழ்பாக்கு கூட்டு போயிடுவாங்க. என்ன பார்த்தா லூசு மாதிரியா தெரியுது? இதுல கேள்வி வேற. பே. என்ன வேணும் சொல்லு, சொல்லிட்டு போ. நீங்க சொல்லிட்டா போயிடுவேன். அப்போ போ. இல்ல இல்ல, நீங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டா போயிடுவேன்னு சொன்னேன். என்ன விஷயம்? எனக்கு ஒரு ஸ்மால் ஹெல்ப். ஓ, நீ என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டேன்னு ஒத்துக்க போறியா? வீட்டுக்கு போறதுக்கு பஸ் காசு வேணுமா? தரேனே. நீங்க தான் பிளாக்மெயில் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு நான் நிரூபிக்காம விட மாட்டேன். அன்னைக்கு சந்தோஷத்துல நான் ஒரு பஸ்ஸையே வாடகைக்கு எடுத்துட்டு போவேன். அதனால அது இல்ல. என்ன வேணும் உனக்கு? பாயாசம் செய்யணும். இந்த வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் தின்னு தீர்த்து தான் கிளம்பணும்னு முடிவே பண்ணிட்டியா நீ? பாயாசம் நான் சாப்பிடுறதுக்கு இல்ல. வேற யாருக்கு? உங்களுக்கு. எனக்கா? எவன் கேட்டான் பாயசம்? இன்னைக்கு நான் பாயாசம் செஞ்சு உங்களுக்கு பரிமாறணுமா? அதுக்கு தான் உங்க ஹெல்ப் வேணும் எனக்கு. நான் பாயாசம் சாப்பிடணும்னா அதை நானே சமைச்சுக்கணுமா? நீங்க சமைக்க வேணாம், நான் தான் செய்ய போறேன். எப்படி செய்யணும்னு ஐடியா மட்டும் கொடுங்க. உனக்கு திங்கிறது மட்டும்தான் தெரியும். அப்புறம் எதுக்கு இந்த விஷ பரீட்சை எல்லாம்? நீ பாயசங்கிற பேர்ல ஏதோ ஒண்ணு கொண்டு வந்து வைப்ப, அதை நான் சாப்பிட்டு சாகணுமா? நான் செஞ்சா விஷமாயிடுமோன்னு பயந்துதான் உங்ககிட்ட கேக்குறேன். ஒன்னும் தேவையில்லை. நீ எனக்காக பூஜையே செய்ய வேணாங்கிற, அதுல நீ செஞ்ச பாயசத்தை வேற நான் சாப்பிடணுமா? பாயசங்கிற பேர்ல நீ விஷத்தை கொண்டு வந்து வச்சாலும் சரி, அமிர்தத்தை கொண்டு வந்து வச்சாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா அதை நான் சாப்பிட போறது இல்ல. என்ன எதுவும் கேட்காது. வேற யார்கிட்டயும் கேட்க தெரியாம தானே உங்ககிட்ட வந்து கேக்குறேன். உங்க மருமகங்க கிட்ட கேட்டா மரியாதை போயிடும். நீங்களும் சமயக்காரர் தானே, அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். நான் சமையல்காரன். ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க செய்யற வேலையை வச்சு தானே சொல்றேன். ஏய் அரவே காடு, நான் சமையல்காரன் இல்ல, ஏஜே ரெஸ்டாரண்டோட ஓனர். ஐ அம் a celebrity chef. நீங்க இங்கிலீஷ்ல சொல்றீங்க, அதேதான் நான் தமிழ்ல சொன்னேன். இதே ஷெஃப் ட்ரெஸ்ல நீங்க ரெஸ்டாரண்ட்ல சமைச்சு நான் பாத்திருக்கேன், அதான் அப்படி சொன்னேன். ஏன் நீங்க மட்டும் என்ன கேக்காரேன்னு சொல்றது இல்லையா? உங்க வீட்டு பூஜைக்கு தானே இவ்வளவோ செய்யறேன், இந்த ஹெல்ப் கூட செய்யக்கூடாதா? நான் என்னமோ நிலாக்கு ராக்கெட் விடுற ரகசியத்தை கேட்ட மாதிரி இவ்ளோ பிகு பண்றீங்க. நிலாக்கு ராக்கெட் இல்ல, தீபாவளிக்கு ஒரு கம்பி மத்தாப்பு கூட கொளுத்த முடியாது உன்னால. பாயசத்தை வைக்க தெரியல, வந்துட்டேன் 5 ஸ்டார் ஷெஃப் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டேன். யாராவது பாயசத்தை வைப்பாங்க, அது வயிறு முட்டை சாப்பிட்டு போய் படு. அதுக்கு தான் நீ லாய்க்கு. உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. பாயசத்துக்கு ஐடியா கேட்டா தெரியும் தெரியாதுன்னு மட்டும் சொல்லுங்க. தேவையில்லாம என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு என்ன வம்பு கேட்காதீங்க. என்னால என்ன செய்ய முடியாது? உன்னால ஒரு காரியத்தையும் ஒழுங்கா செய்ய முடியாது. என்னால முடியாதா? ஆமா. என்னால முடியாதா? ஆமா. என்னால முடியாதா? ஆமா. ஏய் 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 ஏய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? உன்னால இப்படி அழிக்கதான் முடியும், உன்னால வேற எதுவும் பண்ண முடியாது. சரி, நான் அழிவு சக்தியாவே இருந்துட்டு போறேன். நீங்க தான் ஆக்க சக்தியாச்சு. பாயசம் செய்யறது எப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? இந்த ஷெஃப் ட்ரெஸ் போட தைரியம் இருக்குல்ல, அதே தைரியத்துல பாயசத்தை எப்படி செய்யறதுன்னு ஒரு ரெசிபி கண்டுபிடிச்சு நீயே போட வேண்டியதானே? என்னால எதுவும் சொல்லி தர முடியாது. நீங்க இவ்ளோ பில்டப் பண்றது பார்த்தா உங்களுக்கும் பாயசம் வைக்க தெரியாதுன்னு நினைக்கிறேன். அது ஓபனா சொல்லிட்டு போக வேண்டியதானே? எத்தனை பாயசத்தை எத்தனை வகையில செய்யறதுன்னு கூட எனக்கு தெரியும். அதெல்லாம் உனக்கு சொல்லி தர வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல, சொல்லிக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. புரிஞ்சுக்கோ. சும்மா அலட்டிக்க வேணாம். என்ன இன்கிரிடியன்ட்ஸ் மட்டும் சொல்லுங்க, நான் வச்சுக்கிறேன். உனக்கு பாயசம் மட்டும் வைக்க தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பாயசத்துல என்னெல்லாம் இன்கிரிடியன்ட்ஸ் இருக்குன்னு கூடவா தெரியாது உனக்கு? அப்ப நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. முதல்ல கொஞ்சம் பால் எடுத்துக்கோ. அதான் எனக்கு தெரியுமே. அது அடுப்புல வை. அதுவும் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ற? கொஞ்சம் பச்சை மிளகாயும் கொஞ்சம் வர மிளகாயும் எடுத்து அதை நல்லா அரைச்சு பாதி உள்ள விட்டுட்டு மீதி முகத்துல தேய்ச்சிக்கோ. அதுக்கப்புறம் என்ன பண்ற?
செவுத்துல ஓடுற பல்லி பிடிச்சி அது என்ன பண்ற, அது பொடிப்பொடியா மெலிசா நறுக்கி உள்ள போட்டுற. அதுக்கப்புறம் உன் பல்லி மிளகாய பாயசம் ரெடி. உங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிறதுனால ஓவரா ஆடாதீங்க. தேடி வந்தா அசிங்கப்படுத்துவீங்களா? சுட தண்ணி கூட வைக்க தெரியாம வந்துட்டேன் பாயசத்துக்கு ரெசிபி கேட்டுக்கிட்டு. ஐயா அறுசுவை மன்னனே, கிச்சனின் கிங்கே, பாயாசத்தின் விலாசமே, இத்தோட நிறுத்திக்கோங்க. உங்க வித்திய உங்களோடவே வச்சுக்கோங்க. பொறுக்கும் போதே கர்ண கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி நீங்க என்ன கையில 100 வகை சமையல் புத்தகத்தோட பிறந்தீங்களா? மிஸ்டர் ஏஜே, இந்த நாளை உங்க டைரியில குறிச்சு வச்சுக்கோங்க. நானும் அகிலம் போற்றும் சமயக்காரி ஆவேன். ஒரு நாள் இந்த ஹாசினியோட சமையல் குறிப்பை கேட்கறதுக்கு இந்த நாடே டிவி முன்னாடி காத்திருக்கும். அப்போ இதே மாதிரி சோஃபால உட்காந்துக்கிட்டு லேப்டாப்ல என்னோட சமையல் குறிப்பெல்லாம் காப்பி அடிக்கிறதுக்கு நீங்க காத்துட்டு இருப்பீங்க. பாத்துட்டே இருங்க. வரட்டா? வராத, போயிரு. கண்ணா, நீங்க சொல்லலன்னா எனக்கு பாயசம் வைக்க தெரியாதா? அது என்ன தங்க மலர் ரகசியமா? யூடியூப தட்டினா உங்களை மாதிரி 1000 பேர் அப்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. அத பார்த்து பாயசம் செய்ய போறேன். எல்லாரும் நான் வைக்கிற பாயசத்தை சாப்பிட்டுட்டு ஒன்ஸ் மோர் கேட்டு லைன்ல நிக்க போறாங்க. நீங்களும் அந்த லைன்ல கடைசியா முகத்தை மறைச்சிட்டு நிக்க போறீங்க. இது நடக்கல, என் பேரு கேக்குக்காரி இல்ல, சாரி ஹாசினி இல்ல. வட்டா வட்டா. மிஸ்டர் ஏஜே, ஹலோ எதுவுமே இல்லையே. பஞ்ச் எதுவும் சிக்க மாட்டேங்குது. நான் பாயசம் வச்சுட்டு வந்து உங்களை கவனிச்சுக்கிறேன். புயல் கொஞ்ச மாதிரி இருக்கு. சரி, இந்த ஹிட்லர் ரொம்ப தான் பில்டப் பண்றாரு. இவரு பாயசம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லலன்னா உலகத்துல வேற யாருமே சாப்பிட மாட்டாங்களா? இந்த ஹாசினி கிட்டிய சவாலா? இந்த தளபதி ஃபேன் கிட்டிய கிண்டலா? பாசத்துக்கு முன்னாடி தான் நான் பனி, பகைக்கு முன்னாடி நான் புலி. ஹாசினி, எடு ஆயுதத்தை, தொடு வானத்தை. பாயசம் செய்வது எப்படி? பாரு வரிசையா. வாடா 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 வாடா. வந்துருச்சு. இந்த ஊர்ல ஹிட்லர் மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க போல இருக்கே. அதான் அவன் கடுப்புல வீடியோ போட்டிருக்கான். இந்த ஹிட்லரை தவிர ஊர்ல எல்லாருமே நல்லவங்களா தான் இருக்காங்க. என் பெற்ற பாயசம் பெருக இவ்வயகம். இங்க வைப்போம். கிளியரா இருக்கு. ஓகே. பாயாசம் செய்வது எப்படி? முதலில் சேமியாவை எடுத்துக்கொள்ளவும். சேமியா. ஓகே. மன்னிக்கவும், அதற்கு முன்பாக அடுப்பை பற்ற வைக்க வேண்டும். கரெக்ட். அதற்கு பின்பு 1 டம்ளர் தண்ணீரை மேலிருந்து கீழாக சிந்தாமல் ஊற்ற வேண்டும். ஊத்திடலாம். தண்ணிய மேல இருந்து தானே கீழே ஊத்த முடியும், கீழே இருந்தா மேல ஊத்த முடியும். யாரா இவன்? இப்பொழுது வறுத்து வைத்த சேமியாவை 2 கைகளால் அப்படியே அள்ளி முறுக்கை உடைப்பது போல் கருக்கு முறுக்கென்று உடைத்து பாத்திரத்தில் போடவும். கருக்கு முறுக்கு. ரைட். பிறகு முத்துக்களை போல் இருக்கும் ஜவ்வரிசியை எடுத்து மலர்களை தூவுவது போல பாத்திரத்தில் தூவவும். பிறகு வெள்ளை டப்பாவில் இருக்கும் சர்க்கரையை எடுத்து 2 ஸ்பூன் போடவும். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்டை போடவும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போடுவாங்க. நேயர்களே, கேள்விகளை குறைத்துக் கொண்டு சொல்வதை மட்டும் செய்யுங்கள். ஓகே. ஓகே ஓகே, நீங்க சொன்னா செஞ்சிட வேண்டியதான். பிறகு கரண்டியில் இருக்கும் பேஸ்ட் வீணாகாமல் இருக்க அதே கரண்டியை கொண்டு கிளறவும். சிறிது கொத்தமல்லி இலையை கழுவாமல் அப்படியே பீத்து போடவும். கொத்தமல்லியா? கிரீன் பாயாசமும் அதுவும் கழுவாம போட சொல்றாங்க. சரி, நமக்கு என்ன,
போட்டுருவோம். 1 2 3 பாயாசம் ரெடி. கூகுள் பொய் சொல்லாது.